வணக்கம் மக்களே, நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாம் இன்றைக்கி பால்கோவா தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், நாட்டு மாட்டு பால். உங்களுக்கு ஃபுல் க்ரீம்டு மில்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நாட்டு மாட்டு பால் எங்களுக்கு டெய்லி ஊற்றுவாங்க, அவங்ககிட்ட இருந்தால் நான் வாங்கினேன். அவ்வளோவா தண்ணி சேர்க்காமல் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, தண்ணி சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3/4 லிட்டருக்கு ஒரு 300 கிராம் பால்கோவா கிடச்சிது. இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வத்துற வரைக்கும் நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் எப்பயுமே அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வரும்போது, அதாவது அடுப்பு ஃபுல்லாகவும் வைக்காமல் கம்மியாகவும் வைக்காமல் மாற்றி வச்சு நம்ம இந்த பாலை 3/4 வாசி, அதாவது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பார்த்திங்கனாலே தெரியும், நான் முதல்ல ஒரு சட்டி ஃபுல்லாக வச்சுருந்தேன், அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவ்வளோக்கு எல்லாமே வத்திருச்சு. நாட்டு மாட்டு பால்னு சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்டி. அதாவது மனம் அப்படியே தூக்குச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் க்ரீமியாக ஆயிடுச்சு. நம்ம வச்ச பால் எப்படி வச்சோன்னு தெரியும், நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு சுமார் ஒரு 1 மணி நேரம் எடுத்தது. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட இழுக்கும். ஃபுல் க்ரீம்டு மில்காக இருந்தால் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருப்பாங்க போல் பாலில், அதனால் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதை கைவிடாமல் கிண்டணுன்ட்டும் இல்லை, வெளியில் பால் வராமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டி விட்டால் போதுமானது. இது இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கடைசியில் இந்த அளவுக்கு வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாலும் ஜீனியும் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக பால்கோவா செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கோவா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 3/4 லிட்டர் பால் வச்சேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியான பால்கோவா தான் எனக்கு கிடைக்கிது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் க்ரீம்டு மில்கே யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப்புனா நம்ம மெஷர்மெண்ட்லேயே கடைசியாக ஒரு கப்பு இருக்கும், சின்ன கப்பு, அந்த கப்பில் தான் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பால்கோவா கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும்ட்டு. கடைசியில் அதே போல் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் சிம்மில் இல்லை ஹையில் கூட வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டுனீங்கன்னா கோவா ரெடி ஆகிடும். இது நாட்டு மாட்டு பால்ன்றதால அதுவே கலர்லாம் எல்லோ கலராக ஆயிடுச்சு. இந்த பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் இஷ்டம், தேவைன்னா நீங்கள் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ஆனால் இது நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதால. பார்த்திங்கன்னா இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேயும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இப்போ தீபாவளி கூட வரப்போகுது, நீங்கள் கூட வீட்டிலே பால்கோவா செய்யலாம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீமி மில்காக எடுத்து செய்யுங்க, அப்படின்னா நிறையா பால்கோவா கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3/4 லிட்டர் நாட்டு மாட்டு பாலில் தான் செஞ்சேன். ஆனால் நாட்டு மாட்டு பால்னால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.